சிம்மராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி வெற்றிகளை தரக்கூடிய 3ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாகிறார். இதனால் உங்களுக்கு வெற்றிகள் வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டால் 10ஆம் வீட்டுக்கு சனி பார்வை, 10ஆம் வீட்டு அதிபதிக்கும் சனி பார்வை இருக்கிறனால கர்மஸ்தானத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். உங்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனை சால்வ் ஆகும். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிற வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன், கலைத்துறையில் இருக்கேன், எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல அப்படிங்கிற சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான அமைப்பு ஏற்படும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அதனால் கவனமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறது நல்ல வார்த்தை தான், ஆனால் இடம் பொருள் லேவல் அறிந்து பேசுவது நல்லது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கரெக்டான இடத்துல கரெக்டான வார்த்தையை போட்டு பேசுனீங்கன்னா வெற்றி நிச்சயம். கரெக்டான இடத்துல தப்பான வார்த்தையை போட்டாலும், தப்பான இடத்துல கரெக்டான வார்த்தையை போட்டாலும் உங்களுக்கு வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்களுடைய வெற்றி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெற்றி வராதுன்னு சொல்ல மாட்டேன், வெற்றி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் தள்ளி போகும். அதனால் உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய வெற்றிகள் நிரந்தர வெற்றிகளாக கருதப்பட மாட்டாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும், உங்கள் வழக்கில் வெற்றி கிடைக்கணும், உங்களோட தொழிலில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை மட்டும் பேசுங்க. உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட போயிட்டு என்னோடய பொருள் இவ்வளோ விலை இருக்குது அப்படின்னு பேசுகிறத விட்டுட்டு என் பொருள் இப்படி இல்லை, அந்த பொருள் அப்படி இருக்குது, அந்த காம்படிட்டரோட பொருள் அப்படி இருக்குன்னு கம்பேரிசன் பேசுனீங்கன்னா உங்களுக்கு நீங்களே கீழே வந்து குழி பறிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது சிம்மராசிக்கு மாற்றங்களை தரும், குடும்பத்தில் சுமூகமான உறவுகளை ஏற்படுத்தும், எதிரிகளால் வாழ்க்கை துணையின் எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். நீங்கள் வழக்கறிஞராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தினால எதிரிகளுக்கு சாதகமான பலன்களை களைவதற்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் ஆசிரியராக இருந்தால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மாணவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. மாணவர்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு பெருசாக நஷ்டம் வராது, ஆனால் வருமான தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியானது கிட்டத்தட்ட ஒரு 34 நாட்கள், ஆகஸ்ட் 1லேருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும். ஆகஸ்ட் மாதம் ஒரு 31 நாட்கள், செப்டம்பரில் ஒரு 3 நாட்கள். செப்டம்பர் 3ஆம் தேதி ராத்திரிக்கு மேலே தான் சுக்கிர பயிற்சி, அடுத்த பயிற்சி. இந்த 34 நாட்களில் உங்களுக்கு பணப்புழக்கம் பெருசாக பாதிப்பு இருக்காது, வருமானத்தில் குறைவில்லாமல் இருக்கும். ஆனால் யாருக்கிட்டே இந்த வருமானம் வருதுங்கிறது தான் முக்கியம். எதிரிகிட்டேருந்து பணம் வருதுன்னா நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எனக்கு பணமே இல்லை, எனக்கு இங்கே பணம் எனக்கு தேவை இருக்குது, ஆனால் எவன் எதிரி கொடுத்தா என்ன, நண்பன் கொடுத்தா என்ன, வாங்கி போட்டுக்கலான்னு வாங்கி போட்டிங்கன்னா நாளைக்கு பின்னாடி சிக்கலில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சிக்கு சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயர் வந்து தன்னுடைய மனைவிமார்களோடு இருக்கக்கூடிய விக்கிரகம் வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயருக்கு திருமணம் ஆகலை, ஆனால் நார்த் இந்தியாவில் திருமண பந்தம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்க, நான் சொல்கிறது வந்து பாம்பே அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய விக்கிரகம் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதுன்னா, ஃபோட்டோ கிடைச்சதுன்னா அதை வச்சு வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு தடைகள் விலகும், மன நிம்மதி ஏற்படும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி மாதம் நடக்கிறது, மாதம் நீங்களும் போஸ்ட் போடுறீங்க. இதுக்கு என்ன சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா, முதல்ல இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் வந்து சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த ஆகஸ்ட் 1லேருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார். இந்த கன்னி ராசிங்கிறது வந்து சுக்கிரனுக்கு நீச்சஸ்தானம். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா என்னதான் அறிவு இருந்தாலும் அவனுக்கு வசதி வாய்ப்புகளும் சுகங்களும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் வந்து அவனை மதிக்கும். நல்லா படித்த அறிவாளியாக இருப்பான், அவனுக்கு வந்து வருமானம் இல்லை, அவனால் சம்பாதிக்க முடியல அப்படின்ட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருமே அவனை மதிக்க மாட்டோம். அவன் அறிவாளியே இல்லாமல் சுமாரான ஒரு பேசிக் நாலேஜோடு இருப்பான். ஆனால் அவன் சாமர்த்தியமாக சில இடத்துல அவனுக்கு அவனோட நல்ல நேரம் நல்லா இருந்தது, நல்லா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க,
மக்கள் வந்து அவனை தான் போற்றி புகழ்வார்கள். நல்ல அறிவாளிப்பா, அவன் ஏதோ சாமர்த்தியமாக சம்பாதிக்கிறான் பாருன்னு. இங்கே படித்த அறிவாளி வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனால் சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா அவனால் ஜெயிக்க முடியாது. ஸோ ஒரு வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஜெயிக்கணும் அப்படின்னா சுக்கிரன் ஹீ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அவர் தான் முக்கிய பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார். இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அந்த கல்யாணத்துக்கு காரணம் யாருன்னா சுக்கிரன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி தாம்பத்திய உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன். வம்சவிருத்தி ஏற்படணும்னாலும் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் குரு சப்போர்ட் பண்ணுவார். சுக்கிரன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, குரு சப்போர்ட் பண்ண மாட்டார், வம்சவிருத்தி ஏற்படாது. உங்களுடைய வசதி வாய்ப்புகள், வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் நான் சேர்க்கணும். நான் என் வீட்டில் வந்து ஒரு 100 பவுன் நகை இருக்கணும். இந்த தேதிக்கு 100 பவுன் இல்லை 10 பவுன் வச்சுருந்தாலே கோடீஸ்வரன் லட்சாதிபதி. ஆனால் இன்றைக்கி 100 பவுனில் நான் பணம் வச்சுருக்கணும். எனக்கு வந்து ஒரு 2 இடத்துல போஸ்ட் லொக்காலிட்டியில் வந்து எனக்கு வந்து 2 வீடு இருக்கணும், 3 ஃப்ளாட் இருக்கணும், ஒரு 4 ஏக்கரில் லேண்ட் இருக்கணும். இது எல்லாம் இருக்கணும் அப்படின்னா என்ன தான் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் சுக்கிரன் ஒழுங்காக இல்லைன்னா இதெல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்குங்கிறதுனால தான் சுக்கிரனுக்கான தனிப்பட்ட பயிற்சி பலன்களை நம்ம போடுறோம். இந்த சுக்கிர பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, சனி நல்லா இருக்கும், சனி உச்சமாக இருப்பார் துலா ராசியில், கடுமையான உழைப்பாளி, ஆனால் அவரால் ஜெயிக்க முடியாது. காரணம் என்னென்னா சுக்கிரன் நீச்சமாக இருப்பார், இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். ஸோ சுக்கிரனை கொண்டே உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அந்த சுக்கிரன் சப்போர்ட் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும்? கோச்சாரத்தில் சுக்கிரன் எப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்தால் நல்ல பலன்கள் தருவார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சுக்கிரன் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார், கன்னி ராசிக்கு போகிறார். அந்த நீச்சஸ்தானத்துக்கு போனால் சுக்கிரன் எப்படிப்பட்ட கெடுபலன்களை தருவார்? ஏன்னா ஒரு நீச்ச கிரகம் கெடுதலை தரும், ஆனால் சில பேர்த்துக்கு அதுவே ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். இப்போது உங்கள் ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்த்தோம். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட லக்ன ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த லக்ன ஜாதகத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக இருந்தால் உங்களுக்கு நற்பலன்கள் இப்போ தருவார். நல்ல யோகாதிபதியாக இருந்தாலும் இப்போ வந்து மறைமுகமாக உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ உங்களுடைய ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அதிர்ஷ்ட கல்லுன்னு ஒன்று உண்டு. லக்னத்துக்கு யோகாதிபதிகள், ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் ராசிக்கல், மகர ராசிக்கு என்ன கல், கும்பராசிக்கு என்ன கல்லுன்னு தான் கேட்குறீங்களே தவிர ராசிக்கு கல் போடக்கூடாது. அதனால் அந்த உங்கள் லக்னத்துக்கு எது யோகாதிபதியோ அந்த கிரகத்தினுடைய கல் போட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்ட கல்லாக இருக்கும். அதனுடைய அருமை பெருமை தெரிந்ததுனால உங்ககிட்ட சொல்கிறேன். அதை பற்றிய விளக்கமும் நம்மிடம் இருக்குது. நம்மளால் கொடுக்க முடியும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரத்துக்கு. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, உங்களுடைய ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பலன்களை தொலைபேசி எண்கள் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.